எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி சாயங்காலம் 5 மணிக்கு ஒரு சுட சுட ஒரு போண்டா தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3 மாவு சேர்த்து தான் ஒன்றா கலந்து ஒரு போண்டா செய்ய போகிறோம். சாப்பிட்றதுக்கே நம்ம ஒரு 5 கொடுத்தோன்னா ஒரு 10 போண்டா சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நல்லா முறுமுறுப்பாகவும் நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். வாங்க நம்ம என்னென்ன மாவை போட்டு பிசைஞ்சு போண்டா செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். போண்டா செய்கிறதுக்கு நான் 1 கப்பு மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். 1/2 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு. 1 கப்பு மைதானா அப்படியே பாதி கால் அப்படியே குறைச்சிக்குங்க. நல்லாயிருக்கும் போண்டாக்கு ஒரே சம அளவு போட்டால் போண்டா ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி 1 பங்கு 1/4 1/2 அப்படின்னு குறைச்சிட்டு போடும்போது ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் போண்டா. ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த வெங்காயம் சேர்த்துக்கிறேன். யார் கட் பண்ணது? யார் கட் பண்ணுறது? எல்லாமே நான் கட் பண்ணி வச்சேன். அதை தான் அங்கே பதிவு பண்ணுறேன். உங்களுக்கு நல்ல பேர் வரட்டுன்னு சொன்னால் இல்லை, யார் கட் பண்ணதுன்னா யார் கட் பண்ணுவாங்க? நான் தான் கட் பண்ணுவேன். அவங்களுக்கே தெரியுமே வீடியோவில் இருக்கிறவங்களுக்கு. அப்படியா? பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுட்டாரு. கொத்தமல்லி அவர் தான் கட் பண்ணி வச்சார். கருவேப்பிலையும் அவர் தான் கட் பண்ணி வச்சார். ஓகே சொல்லிட்டுனா அப்புறம் பாருங்கள். நீ சொல்லவே வேண்டாம், அவங்களுக்கே தெரியும். இல்லை, இந்த போண்டா செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். என்ன தான் நம்ம இந்த மாதிரி பண்ணாலும் எனக்கு வெங்காய போண்டா, உருளைக்கிழங்கு போண்டா இது வேணும். இது மாவு தனிங்க, அதுக்கு மாவு தனியாக கரைக்கணும். எனக்கே தெரியாது. உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுட்டுக்கிறாரு. எதுக்கு? பஜ்ஜிக்கு. அதுதான் பஜ்ஜிக்கு தான். அதான் போண்டா செய்கிறேன்ல. எவ்வளோ மெல்லிசா, எவ்வளோ ஸ்நாக். நீங்கள் மெல்லிஸாக கட் பண்ணுறது பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இப்போ ஏற்கனவே போண்டா செய்கிறோம், அதுவே போதும். இது இன்னொரு நாளைக்கு கூட பண்ணிக்கலாம். சரி, நீ இதில் 2 போட்டு அப்புறமா எனக்கு அதில் போடு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம என்ன தான் எல்லாம் சேர்த்தாலும் போண்டாவுக்கு கொஞ்சோண்டு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு சிட்டிகை, அதிகமாக இல்லை, ஒரு சிட்டிகை சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் சேர்த்து கலந்துட்டு நம்ம தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து போண்டா மாவு பக்குவத்துக்கு மாவு பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் நல்லா காய வச்சு சேர்த்துட்டிங்கன்னா போண்டா நல்லா முறுமுறுப்பாக நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ போண்டா போட்டுக்கலாம். எண்ணெய் காயலைன்னீங்களா? நான் காயலன்னு சொல்லி 5 நிமிஷம் அப்புறமா தான் அது எண்ணெய். 5 நிமிஷமா? 1 நிமிஷம் இருக்காது, 5 நிமிஷமா. எண்ணெய் காஞ்சதுனால தான் போட்ட உடனே போண்டா மேலே வருது. போண்டா சாப்பிட்டு உங்களுக்கெல்லாம் போண்டா கொடுக்க மாட்டேன் நான். எனக்கு பஜ்ஜிக்குது. அதான் உருளைக்கிழங்கு நல்லா சீவி வச்சுட்டிங்களா, அந்த பஜ்ஜி யார் சாப்பிடுவாங்க? எனக்கு பிடிக்காதுங்க உருளைக்கிழங்குலாம் பஜ்ஜி. ஆனால் வெங்காய பஜ்ஜி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. வேணாம், இந்த மாவு இல்லைன்னா வெங்காயம் பண்ணிக்கலாம். எதுக்கு? சும்மா ஒரு 4 சாப்பிடுவோம், அவ்வளோதான். நேற்றுக்கே நான் வேறு வெயிட் குறைக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறேன். நேரமே கிடைக்கல அதுக்கு பத்திய சாப்பாடெலாம் சாப்பிட்ணுன்னு. நல்லா நைஸாக பேப்பர் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் அப்பயே காமிச்சாச்சு. அப்புறம் மறுபடியும் பதிவு. இன்றைக்கி பஜ்ஜி போட்டு சாப்பிடணும். நான் தானே போட்டு தரப்போகிறேன். நீ போடலாம், நான் போட்டு எண்ணெயில் பொரிச்சு நான் தான் கொடுக்கணும். நீ பொரிக்கலாம், நான் பொரிச்சுக்கிறேன். நல்லா சூப்பராக நல்லா சொலையாக இருக்கும். எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க, சொலையாக போண்டா செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடி வேப்ப மரத்துக்கிட்ட உட்காந்து சுட்டு கொடுப்பாங்க. அது ஒரு கணக்காலம். அப்போது 1994 உங்கள் அம்மா மரத்தடியில் சாப்பிடும்போது. 94லாம் கிடையாது, பசங்களாம் நீ மறந்துட்ட. 2000க்கு மேலே தான். கல்யாணம் எனக்கு சுட்டே கொடுக்கலையா போண்டாவை? போண்டாலாம் சுட்டு கொடுத்தாங்க, மரத்தடியிலலாம் சுட்டு கொடுக்கல. பசங்களாம் வந்ததுக்கப்புறம் தான் பின்னாடி தோட்டத்தில் உட்காந்து மரத்தடியில் சுட்டு கூடாயா அப்படின்னு சொல்லிட்டு வேப்ப மரத்துக்கிட்ட உட்காந்துன்னு எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே கொஞ்சம் காலி இடம் இருக்குது. அங்கே வேப்ப மரம்லாம் நிறையா இருக்கும். அங்கே சுட்டு கொடுப்பாங்க, நாங்கள் உட்காந்து சாப்பிடுவோம். இடத்துல உட்காந்து ஊஞ்சல் கட்டிட்டு வேப்ப மரத்தில் அப்படியே சாப்பிட்டோம். இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க. எல்லா மாவும் ஒரு கைப்பிடி. ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நான் ஒரு வீடியோவில். சூப்பராக சுட்டு கொடுப்பாங்க எங்கள் அம்மா போண்டான்னு. போண்டா, மீன் குழம்பு, கத்திரிக்காய் குழம்பு இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போது இப்போல்லாம் அவங்களால செய்ய முடியல. அம்மா அப்பாவுக்கும் போப்பாருங்க இன்னும் 4-5 நாளில். அங்கே போயிட்டு பார்க்கலாம். பாருங்கள், போண்டா நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். உள்ள வெந்துட்டு இருக்குமா? சூப்பராக வெந்திருக்கு நல்லா. ஓகே. நான் இவ்வளோ தான் செய்வேன். அது என் பையன் வந்த பிறகு செய்வேன். ஏன்னா வரத்துக்கு லேட் ஆகும் வீட்டுக்கு.
அவன் தானே ஒன்றுக்கு மேலே சாப்பிட மாட்டான். செஞ்சு வச்சுட்டு. செஞ்சுட்டா காஞ்சி போயிடும். போண்டாலாம் வந்து சூடாக இருந்தால் தான் சாப்பிட முடியும். சரி. அதனால் அவனுக்கு வந்து அப்புறமா பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பஜ்ஜி போட்டு தரேன். இப்போ உங்களுக்கு பஜ்ஜி பரவாயில்லையே, நல்லா பெருசு பெருசாக எழும்புது. நான் தான் ஏடா கூடமாக போட்டுனுக்கிறேன் வால் கார சட்னி வச்சுன்னு சாப்பிடுங்களே, வேணாவா? அதெல்லாம் வேண்டாம், கார சட்னிலாம். தேங்காய் சட்னி ஒன்று கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நான் கொஞ்சம் மாவு தாங்க பிசைஞ்சேன், எவ்வளோ கம்மி பாரு. அதுக்கே வந்து நம்ம 4-5 வாழைக்காய் பஜ்ஜி வந்து வாழைக்காண்ட உருளைக்கிழங்கு போடலாம். வாழைக்காய் கூட இந்த வாழைக்காய் போட்டு வந்துருக்கலாம்ல. வாழைக்காய் இருக்குது, எனக்கு பிடிச்சது உருளைக்கிழங்கு. அவன் ஏதோ கறி சாப்பிட்றதில்ல, மீன் சாப்பிட்றதில்ல, அதனால் இதையாவது கேட்டால் செஞ்சு கொடுத்துருமே அப்படின்னு தான் நான் செஞ்சுன்னுக்கிறேன். அதுக்கு இவ்வளோ போண்டா தான் செய்கிறேன் உனக்கு எதுக்கு? பின்ன இன்னொரு நாளைக்கு செய்யலாம்ல, எல்லாம் வேஸ்ட்டாக ஒரே நாளைக்கு பண்ணக்கூடாதுல்ல. லாஸ்ட் டைம் போன மாதம் எங்கள் பொண்ணு வீட்டுக்கு போகிறப்ப செஞ்சு தரேன்னா. ஆமாம், செஞ்சு வேணான்னு சொல்லிட்டு செஞ்சு தரேன்னா. நான் தான் வேண்டாமா, நீ ஆயிலெலாம் சாப்பிட வேண்டாம், உடம்பு கட்டுறோம் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு வந்தேன். பஜ்ஜியும் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இன்றைக்கி ஃபுல்லாக வந்து அப்பா தாங்க வேலை. சாம்பார் வச்சுட்டு கேரட் பொரியல் பண்ணார், சாதம் வெடிச்சார், எல்லாம் பண்ணார். அந்த வீடியோ ஏற்கனவே எடுத்துட்டு நான் சாம்பார் வச்சு. ஆமாம், கேரட், அதனால தான் நான் வேணாம்னு சொன்னேன். காட்டலை. நீங்கள் என்ன வேலை பண்ணீங்கன்னு கேட்குறீங்களா? நான் வந்து ஒரு பெரிய வேலை செஞ்சினேன் அந்த மாடி மேலே போயிட்டு. ரொம்ப பெரிய வேலை பண்ணியிருந்தேன். என்ன வேலைன்னு கேட்குறீங்களா? நம்ம வீட்டு எதிர்க்கு வந்து புங்க மரம் இருக்குங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள். எவ்வளோ நிழல் கொடுக்குன்னு தெரியுமா? நிறைய வண்டி நிற்க வைப்பாங்க, எல்லோரும் வராங்க, வெயிலில் உட்காருவாங்க. அந்த மரத்துலேருந்து நிறையா காய் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுது, பழுத்து டெய்லி வந்து காய் வந்து கொட்டுது நல்லா. அது வேஸ்ட் பண்ணக்கூடாது. எப்படி நமக்கு வந்து ஒரு செக்குக்கு வரும் அந்த புங்க கொட்டை. டெய்லி எடுத்து எல்லாம் காய வச்சுருந்தேன். இப்போது 2-3 கிலோ ஆகிடுச்சு. அது எல்லாம் காய்ஞ்சதெல்லாம் இன்றைக்கி வந்து வெயில் வேறு அவ்வளோ இல்லைங்களா, அதனால் நான் மாடிக்கு போயிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் தோசை ஊற்றி கொடுத்துட்டு இவங்க 2 பேருக்கும் நானும் சாப்பிட்டு மாடியில் போயிட்டு துணிங்கெல்லாம் கொஞ்சம் காய வச்சுட்டு, அப்புறம் வந்து நம்ம சாமந்தி பூவெல்லாம் சாமிக்கு போடுவோம் இல்லையா, அதெல்லாம் எடுத்து நான் காய வைக்கிறது. ஏன்னா நம்மளே வீட்டில் சாம்பிராணி செஞ்சுக்கலாம் அப்படின்றதுனால காய வச்சுருக்கிறேன். அது ஒரு நாளைக்கு செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் அந்த காய் காஞ்சதெல்லாம் எடுத்து இந்த இரும்பு எடுத்துன்னு போயிட்டேன். இந்த இரும்பு எடுத்துன்னு போயிட்டு அதில் உடச்சி அந்த விதையெல்லாம் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன். இன்னும் வந்து நிறையா இருக்குது. எப்படியும் ஒரு 10-15 நாளைக்கு ஆயிடும் அது ஃபுல்லாக முடியறதுக்கு. மரத்துலேருந்து பழுத்து கொட்டும். எல்லாம் எடுத்து நம்ம காய வச்சு செக்காடி எண்ணெய் எடுத்துக்கலாம், விளக்காவது ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு ஏற்றலான்னு சொன்னாங்க. புங்க எண்ணெயிலே விளக்கு ஏற்றலாம் கோயிலுக்கெல்லாம் அப்படின்னாங்க. வேஸ்ட் பண்ண வேணாக்க, நம்ம வீட்டு எதிர்க்கவே கொட்டுது, அது எதுக்கு சும்மா வேஸ்ட் பண்ணுறதுன்னா இந்த வேலையில் போயிட்டேன். இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு அதுதான் வேலையே. இன்றைக்கி ஆமாம், நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நான் வீடியோலையும் சொல்லியிருப்பேன், எங்கள் சொந்தக்காரங்களாம் ஊர் பக்கம் வந்து புங்க எண்ணெயில் தான் வந்து முன்னெல்லாம் வந்து பலகாரமே செய்வாங்க, சாப்பாடும் அதில் தான் செஞ்சு சாப்பிடுவாங்க. எனக்கு தெரியும், நான் சின்ன வயசுலலாம் அங்கே ஊருக்கெல்லாம் போவேன், அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. புங்க எண்ணெயில் தான் செஞ்சுருக்குறாங்க. நம்ம எந்த சாமிக்கு இந்த புங்க எண்ணெயில் விளக்கேற்றலாம், வீட்டில் ஏற்றலாமா வெளியே ஏற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுங்க, நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாங்க ஒரு உருளைக்கிழங்குக்கு கரெக்டாக போச்சு. நான் மாவு பேசுஞ்சது கொஞ்சம் கூட மீதி ஆகலை, பத்தாமும் போகல, ஃபுல்லாக வந்து கரெக்டாக ஆகிடுச்சு. சூப்பராக சாயங்காலம் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி போண்டா, அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி உருளைக்கிழங்கு பஜ்ஜி செஞ்சாச்சு. கொஞ்சம் மாவு வந்து வச்சுட்டா பையன் வந்தால் சூடாக அப்புறமா செஞ்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலம் இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும் போது பசங்க ஒரு 5 மணிக்கு ஸ்கூல் விட்டு அந்த மாதிரி சுட இந்த மாதிரி பஜ்ஜி செஞ்சு கொடுங்க, போண்டா செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டாக இருக்கும். யாராவது கெஸ்ட்டு வந்தாலும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரே மாதிரி கடையிலலாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பல. அது இல்லாமல் வீட்டில் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தான் நம்ம செஞ்சுட்டோம். ஒரு வெங்காயம், பச்சை மிளகா, கறிவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தால் போதும். நீங்களும் இதே மாதிரி போண்டா செஞ்சு பார்த்துட்டு பஜ்ஜி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பஜ்ஜி மாவு வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிக்கல, நான் மாவு கரைச்சது கொஞ்சமாக கடலை மாவு, 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், மிளகாத்தூள், உப்பு, இது வரைக்கும் சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஊற வச்சுட்டிங்கன்னா பஜ்ஜி இந்த மாதிரி நல்லா எழும்பி வரும். மாவு வந்து கொஞ்சம் ஊறணும் எப்போவுமே. போண்டாவும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி சாயங்காலம் வந்து செஞ்சு பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.